பேசிக்கா எனக்கு சிவன ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, எங்க அப்பா வீட்ல சிவன் தான். எங்க ஆத்தா வந்து இந்த களி செய்யும். எங்க ஆத்தாவ பார்த்து எனக்கு எங்க மாமியார் வந்து எங்க சொந்த அத்தை. எங்க அத்தை வந்து எங்க எங்க ஆத்தா மாதிரி எங்க அத்தை களி பண்ணுவாங்க. எனக்கு பேசிக்கா சிவன பிடிக்கிறதுனால, சரி அவங்க 2 பேரும் அந்த களி செய்றதுனால, ஆருத்ரா தரிசனத்துக்கு திருவாதிரைக்கு நான் எப்பவும் களி செஞ்சுருவேன். அதனால இந்த வீடியோ போடுறேன். எங்க மாமியாரு எல்லாம் வந்து அ அரிசி வறுத்து திருகையில திரிச்சு களி பண்ணுவாங்க. எனக்கு திருகைலாம் தெரியாது. ஆனா வந்து அதே பதத்துல நான் வந்து மிக்ஸியில அரைச்சு செய்றேன். 1 டம்ளர் அரிசி, பச்சரிசி, சாப்பிடுற பச்சரிசி. அத நல்லா வறுத்துக்கணும். நல்லானா நல்லா வறுக்கக்கூடாது. அது வறுபட்டுருக்கணும். அது வாசனை ஒண்ணு வரும். அதே மாதிரி புதுசா செய்றவங்களுக்கு வந்து செவக்கக்கூடாது. செவந்தாலும் தப்பு கிடையாது. ரொம்ப செவக்கக்கூடாது அவ்வளதான். அந்த அரிசிய மிக்ஸியில பல்ஸ் மோட்ல போட்டு எடுக்கணும். ஃபர்ஸ்ட்டு பல்ஸ் மோட்ல போட்டுட்டு கொஞ்சம் ஜலிச்சுக்கிட்டிங்கன்னா, ரவ நம்ப யூஸ் பண்ற ரவ பதத்துக்கு வரும். திருப்பி அதில முழு அரிசி இருந்ததுன்னா, அந்த வறுத்தரிசியும் போட்டு ரவ பதத்தில எடுத்து வச்சுக்கணும். 1 டம்ளர் அரிசினா, ஒரு 1 1/4 டம்ளரோ, 1 1/2 டம்ளரோ வெல்லம். அவங்கவங்க தித்திப்புக்கு பொறுத்த மாரி வெல்லம் எடுத்துக்கணும். 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். 3 3 1/2 கூட எடுத்துக்கலாம். ஏன்னா, அது வந்து சில டைம்ல வந்து கொஞ்சம் வெர வெரையா நின்னுடும். அதனால 3 3 1/2 டம்ளர் அரிசி எடுத்துக்கலாம். அந்த நல்ல அடிக்கனமான பாத்திரத்தில முடிஞ்சா செய்யலாம். அப்படி இல்லன்னா, குக்கர்லயே போட்டுக்கலாம். குக்கர்ல போட்டுட்டு, அந்த வெல்லமும், தண்ணியும் வந்து கொதிக்கணும். அரிசி கொதிக்குதுல்ல, அந்த மாரி கொதிக்கணும். கொதிச்ச உடனே அந்த அரிசிய கொஞ்சம் பொறுமையா கொட்டணும். இல்லன்னா கட்டி தட்டிடும். கொட்டி கிண்டிடணும். கிண்டிட்டோம்னா, ஏன் தண்ணி ஜாஸ்தியா வைக்கணும்னா, அளவா வச்சோம்னா கட்டி தட்டிடும். ஜாஸ்தியா தண்ணி வைக்கிறப்போ, ஒரு 1/2 டம்ளர் ஜாஸ்தியா வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப கட்டி தட்டாம அது நல்லா அழகா வரும். அது வந்து குக்கர்ல வைக்கிறீங்க அப்படின்னா, குக்கர வந்து க்ளோஸ் பண்ணி உடனே வெயிட் போடாதீங்க. க்ளோஸ் பண்ணிட்டு அந்த குக்கர் வெயிட் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பாருங்க. அது வந்து பபிள்ஸ் வரும். அப்படி இப்படி தல 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 தலன்னு. அப்போ குக்கர் மூடிய போட்டு விசிலையும் போட்டுட்டு ஒரு நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன். வச்சுட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஹீட்லேயே அது வெந்துரும். நம்ம அடிகனமான பாத்திரத்தில செய்கிறோன்னா, மேலே வந்து மூடி போட்டுட்டு ஒரு வெயிட்டான பாத்திரத்த வச்சிங்கன்னா, அதுவும் வந்து ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு, அதுக்கப்புறம் அத மூடியில இருந்துட்டு ஒரு நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நிமிஷம் கழிச்சு அத ஓப்பன் பண்ணி, அதுக்கப்புறம் தேங்காய் துருவி அதில் தேங்காய் போட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு சின்ன பாத்திரம், ஒரு பவுலில் எடுத்து மாற்றிட்டு, நம்ம மாவிளக்கு போடுவோம் இல்லையா? அதே மாதிரி மாவிளக்கு போடலாம். அழகாக விளக்கேற்றி சாமி நடராஜன் பெருமாளுக்கு வச்சுட்டு சாமி கும்பிடலாம்.